வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த நேற்றோட லோ 21,726ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,674ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் இங்கேருந்து அப்சைடு போக வாய்ப்பாக இருக்கும். அந்த 21,674 பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் ஃபாலாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேயோட லோ அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் இருந்துச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவு ஓப்பன் வந்து இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து செல்லிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆனிச்சு. அதேபோல் இந்த 21,906 அப்படிங்கிற இடங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெருசாக மேலே போகல கீழே போகல, இந்த இடத்துல பெருசாக இந்த சைடு வேஸாக பிரேக் பண்ண முடியாமல். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் பண்ணுச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணாதனால இந்த இடத்த விட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போக முடியல. ஆனால் இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணிருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹை போயிருக்க வாய்ப்பு அதிகம் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல. சரி, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம் என்ன சொல்லியிருந்தோம்ட்டு. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு கீழே நம்ம எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு புல்லிஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடம் தொட்டணும் ஒரு புல்லிஸ் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாகவே சைடுவேஸ் இது பிரேக் பண்ணவும் முடியல, மேலேயும் போகலை. இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிச்சு. ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு. ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த செல்லிங் இந்த இடத்துக்குள்ளே இருக்குன்னு தெரியல. மார்க்கெட் வந்து ஃபுல் சைடுவேஸாக பேங்க் நிஃப்டி. ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வந்து ஒரு பெரிய புல்லிஸ் எதிர்பார்த்துருக்கலாம். சரி, ஓகே. நம்ம நிஃப்டி நாளைக்கு என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ட்ராகன் பிளேட் இந்த டோஜிக்கு மேலே, அதாவது 21,964க்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக மார்க்கெட் வந்து அந்த ஆல் டைம் ஹையை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கிடையில் 22,058 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது பிரேக் பண்ண பட்சத்தில் ஆல் டைம் ஹை. இதையும் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து 21,964 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் நான் போடுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுன்னு சொல்லலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி தான். இந்த பிரேக் பண்ண பட்சத்தில் பெரிய ஃபால் இருக்கும் வாய்ப்பு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 21,832 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதை வந்து நான் சப்போர்ட் வந்து கிரீன் கலராக போடுவோம், கிரீனாக போட்டுறேன். இப்போ இந்த அம்புக்குறி இந்த இடத்துல போட்டுறேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த சப்போர்ட் இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இது வந்து இப்போ 1 ஹவரில் இருக்குது. நான் 15 மினிட்ஸில் மாற்றிக்கிறேன். 15 மினிட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெட் கலர் லைனுக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில இந்த ட்ரையாங்கிள் டைப்பில் இருக்கும். இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த மேலே உள்ள அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் 21,964 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது பிரேக் பண்ணும் இந்த இடத்துல பிரேக் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தான். இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துல பிரேக் பண்ணாலும் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் நிச்சயம் கொடுக்கும். நம்ம இதுக்கு மேலேயே இந்த அம்புக்குறி போட்டுருவோம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சு வரைக்கும் இதுக்குள்ளே எங்கே இருந்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி தான் போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும் சைடு வேஸாக இருக்கும். டவுன் ஆனால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். அது என்ன மாதிரி லெவல்ஸ்னு போட்டுருவோம். இதெல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,726ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல இருந்து இந்த டபுள் பாட்டமாக வச்சு மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த லைனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல இதுக்கு கீழே மட்டும்தான் நம்ம செல்லிங் எதிர்பார்க்கலாம். இதுக்கு கீழே லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த லோ, அதாவது 21,658ங்கிறது இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஹை 21,480 21,500 வச்சு ரவுண்டாக. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் விட்டு பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சையும் விட்டு, அதாவது 21,726 விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்குறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் என்ன தான் இறங்கினாலும் மேல் நோக்கி போய் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம். நாளை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து வெரி புல்லிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தோம்னா டே கேண்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் லோன் பார்த்தோம்னா 45,527. இது ஒரு ஹைன்னு பார்த்தோம்னா 45,932. இப்போ இந்த டே கேண்டில் வச்சு நம்ம கிளியராக எதுவும் சொல்லிக்கிறாப்புல இந்த டே கேண்டில் இல்லை. அதனால் நம்ம 1 ஹவர் அல்ல 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 ஹவர் வச்சு பார்ப்போம் வாய்ப்பு இருக்கான்ட்டு. இப்போ 1 ஹவர் வச்சு பார்த்தோம்னா மார்க்கெட்டை வந்து கிளியராக அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கிளியராக தெரியுது. இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் போடுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிளாக் கலர் போட்டிருக்கேன். இதுக்குமே இதை விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பாக இருக்கும். இந்த டேயோட ஹையை மட்டும் லைனை மட்டும் இடம் மாற்றிடுறேன். இது வந்து 15 மினிட்ஸாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன். 15 மினிட்ஸாக மாற்றிட்டேன். இதில் இந்த லைனை மட்டும் இந்த டேயோட ஹையை மட்டும் மாற்றிட்டு வேறு கலர் எப்பயும் போகிற நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு போகிற ரெட்டை வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 46,048. பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும். இந்த ட்ரையாங்கல் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேல் நோக்கி இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறத வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை கீழே உள்ள அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். இப்போ கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா 45,360 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இந்த பிரேக் பண்ண பட்சத்தில் இது பிரேக் பண்ணினால மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு. இந்த சப்போர்ட்டாக எடுக்காது. ஆனால் இந்த இடத்த எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் கீழே தான் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு. ஆனால் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடமா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 45,136. அதை விட்டு பிரேக் பண்ணால் அடுத்து 44,430 தான் இந்த ரேஞ்சில் இருக்குது. இடையில எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம சொன்னது தான். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 45,869. அதுக்கடுத்து 46,048. அதுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது 46,331. அதுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக போன ஹை 46,892. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது இந்த இடத்த எடுத்துப்போம். 46,048 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்து பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஃபாலாக வாய்ப்பு இருக்கும். இது பெருசாக போட்டுருவோம். இந்த ரேஞ்சில், அதாவது 45,869 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிளியராக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் சைட்வேஸாக இருந்துட்டு எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் சைட்வேஸாக இருக்கலாம். அப்படி எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.